டிசைன் ஆர் டிசைனர் கேன் சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த கொஸ்டின் எனக்குள்ள பல டைம் வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் டிசைன் இந்த வேர்ல்டை சேஞ்ச் பண்ணது தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த கேமரா ஆகட்டும், இல்லை இந்த மைக் ஆகட்டும், இல்லை இந்த என்விரான்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே ஒரு டிசைன் இல்லை ஒரு டிசைனரோட இன்புட் கண்டிப்பாக இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நாம கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரான ஒரு அவுட்புட் கொடுக்கறது தான் எல்லாருமே ட்ரை பண்றோம். பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வேர்ல்டுல சிக்னிஃபிகண்டான ஒரு பாப்புலேஷன் இருக்கு. அதுதான் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நாம என்ன மாதிரியான ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கறோம்ன்றதுலயும் நமக்கு அதிகப்படியான பங்கு இருக்கு. எல்லா யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன் இன்டர்வியூலையும் இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் இந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். இப்போ நான் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். வேர்ல்டுலயே டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கக்கூடிய சில டெக்னாலஜி சொல்லுங்க அப்படின்னா நம்மளால இமீடியட்டா கூகுள் சொல்ல முடியும், இல்ல மெட்டா சொல்லலாம், இல்ல ஆப்பிள் சொல்லலாம், iOS, ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம எந்த இடத்துலையுமே இதுல ஒரு ஃப்ளாவை பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா கிரியேட் பண்ணிருப்பாங்க. எப்போவாச்சும் அதே அப்ளிகேஷனை நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் ஆகட்டும், இதே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஒரு டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். இஃப் இன் கேஸ் இது வரைக்கும் அது உங்களுக்கு தெரியலன்னா இந்த பாட்காஸ்ட்க்கு அப்புறமேட்டு நீங்க இதை பத்தி திங்க் பண்ணுவீங்க. எப்படி டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை எப்படி அக்சஸ் பண்றாங்க அப்படின்னு. அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வாட் இஸ் அக்சசிபிலிட்டி. இதைத்தான் இந்த பாட்காஸ்ட்டில் டீப் டைவ் பண்ணி பேச போகிறோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது அக்சசிபிலிட்டி ஹவு இம்பார்ட்டன்ட் இன் யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன், இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன்டாக்ஸ் உடைய அடுத்த பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல நம்ம ரொம்ப டீப் டைவ் பண்ணி நம்ம பேசக்கூடிய டாபிக் அக்சசிபிலிட்டி. அக்சசிபிலிட்டினா என்ன, அக்சசிபிலிட்டி யாருக்காக யூஸ் பண்றோம், அண்ட் அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தவங்க யாரு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஸ் என்ன, அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைன்ல இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி தான் இந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப டீடைல்டா பேச போறோம். ஓகே, லெட்ஸ் பிகின். வாட் இஸ் அக்சசிபிலிட்டி? அக்சசிபிலிட்டினா என்ன அப்படின்றது ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு வெர்ஷனா சொல்ல ட்ரை பண்றேன். நாம கிரியேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நார்மல் பர்சன் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே போல வேர்ல்டு பாப்புலேஷன்ல சிக்னிஃபிகண்டா இருக்கக்கூடிய செக்மெண்ட் டிசபிலிட்டிஸ், இந்த செட் ஆஃப் மக்களும் இதே போல ஒரு அப்ளிகேஷனை எந்த இடத்துலயும் ஸ்ட்ரக் ஆகாம ஈஸியா நேவிகேட் பண்ணி போய் நாம பண்ணக்கூடிய டாஸ்க்கை அதே போல அவங்களும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம்ல, இதுதான் அக்சசிபிலிட்டின்னு சொல்றோம். இந்த அக்சசிபிலிட்டிக்குள்ள நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்கு. இதை கிரியேட் பண்ணது யாரு, இது ஏன் கிரியேட் பண்றாங்க, இதை எப்படி அவங்க சால்வ் பண்றாங்கன்ற விஷயங்களை தான் இந்த பாட்காஸ்ட்ல ரொம்ப டீப் டைவ் பண்ணி பேச போறோம். இப்போ உங்களுக்கு அக்சசிபிலிட்டினா என்னன்ற ஒரு பேஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்சசிபிலிட்டின்ற டாபிக் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால நான் இந்த டாபிக்கை 2 எபிசோட்ஸா பிரிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வாட் இஸ் அக்சசிபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி எதுக்காக பண்றாங்க, இந்த யாரு கொண்டு வந்தாங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன, இதை பத்தி தான் ரொம்ப டீப் டைவ் பண்ணி பேச போறேன். எபிசோட் 2ல ஆஸ் எ யூஎக்ஸ் அண்ட் விஷுவல் டிசைனரா அக்சசிபிலிட்டி நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அண்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் கீ கன்சிடரேஷன்ஸ் பத்தி ரொம்ப டீடைல்டா பேச போறேன். ஒரு டிசைனருக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்கன்றதை விட இது யாருக்காக கொண்டு வந்தாங்கன்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, as a டிசைனரா இந்த விஷயத்தை நம்ம திங்க் பண்ணி ஆகணும். எப்படி ஒரு டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க, லைக் ஒரு கம்ப்ளீட் பிளைண்ட்னஸா இருக்கவங்க, இல்ல கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடியவங்க, இல்ல கேட்கும் திறன் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்க மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதே அப்ளிகேஷனை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அப்போ அவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜி நீட் அவங்களுக்கு தேவைன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி நாம ஒரு டிஜிட்டல் ஃபீசிபிள் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களுக்கும் கிரியேட் பண்ண முடியும். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் இந்த டெக்னாலஜியை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற விஷயம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். விஷுவல் இம்பேர்மெண்ட்ஸ், people who have trouble seeing, for example complete blindness இருக்கலாம், இல்ல low vision partially sighted இருப்பாங்க, இல்லனா color blindness இருக்கும். இவங்க எல்லாரும் இந்த visual impairments type குள்ள வருவாங்க. இவங்களுக்கு எந்த வகையில டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுதுன்னா இவங்க ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஹை கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டோட கலர்ஸும் ஹை கான்ட்ராஸ்ட்ல இருக்கும். அப்பதான் அவங்களால partially sighted இருக்கவங்க இல்ல கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடியவங்க ஈஸியா ரீட் பண்ண முடியும். ஆல் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜஸ், நாம பார்க்கக்கூடிய இமேஜை அதே போல நம்ம எந்த அளவுக்கு டிஸ்கிரைப் பண்றோமோ அந்த வச்சு தான் அவங்க ஓகே இந்த இடத்துல இந்த இமேஜ் தான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சே அவங்களால ஒரு இமேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான டெக்னாலஜி கன்சிடரேஷன் வச்சு தான் விஷுவல் இம்பேர்மெண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரியான டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிட்டரி இம்பேர்மெண்ட்ஸ், டெஃப்னஸ், கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கேட்கும் திறன் இல்லாம இருக்கலாம், இல்லனா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், லைக் அவங்களால அதிகப்படியான சத்தங்களோ இல்ல சில சத்தங்களோ மட்டும் கேட்க முடியாது, அதுவும் இல்லாம சில மிஷின்ஸ் வச்சு அவங்களால கேட்க முடியும். இந்த டைப்ஸ் ஆஃப் இம்பேர்மெண்ட்ஸ் உள்ளவங்க இந்த மாதிரியான டெக்னாலஜி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சப்டைட்டில் கேப்ஷன்ஸ், இதனால தான் நாம
சப்டைட்டிலும் கேப்ஷன்ஸும் வீடியோவில் ஆட் பண்ணுறோம். ஸோ தட் அவங்க வந்து அந்த சப்டைட்டில் படிச்சு கூட அவங்களால வந்து நம்ம என்ன பேசுகிறோன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார் ஆடியோ, நம்ம பாட்காஸ்ட்டை வந்து கூட அவங்க டெக்ஸ்ட் ஸ்கிரிப்டாக வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பேசுகிறேன்றது வந்து அவங்களால வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை வச்சு கூட ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து அந்த ஆடியோ தான் கேட்கணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. விஷுவல் அலர்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அந்த காம்பனன்ட் மேலே ஒரு சின்னதாக ஒரு ரெகுலர் டாட் வச்சிருப்போம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்றது. இப்போ இன்கேஸ் சவுண்ட் கேட்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரியான ஆடிட்டரி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க அந்த டாட்ஸை வச்சு தான் ஓகே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மேலே வைக்கக்கூடிய சிம்பிளான டாட் கூட அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணுது. மோட்டார் இம்பேர்மெண்ட்ஸ், பிசிக்கல் இல்ல மொபிலிட்டி இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்க, பீப்புள் ஹூ ஹேவ் ட்ரபிள் மூவிங் தேர் பாடி எஸ்பெஷலி ஹேண்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஸ். இந்த இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்கள அவங்களோட பாடியோ இல்ல கையோ வந்து ரொம்ப வேகமாக அவங்களால மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வச்சு அவங்களால ஈஸியா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை நேவிகேட் பண்ணி போக முடியும். இதனால அவங்க எந்த இடத்துலையுமே ஸ்டக் ஆக மாட்டாங்க. நாம எப்படி யூஸ் பண்றோமோ அதே போல அவங்களால யூஸ் பண்ண முடியும். பட் இதுக்கு நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை நாம கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல எந்த லெவலுக்கு அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட கொண்டு வரும்ன்றது தான். அண்ட் வாய்ஸ் கமெண்ட்ஸ் வச்சு கூட வந்து அவங்களால ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து ஏசிரி இல்லைனா வந்து ஓகே கூகுள்னு சொல்றோம். இந்த மாதிரியான வாய்ஸ் கமெண்ட்ஸ் வச்சு ஒரு அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டா அவங்களால நேவிகேட் பண்ணி அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு வாய்ஸ் கமெண்டோட யூஎக்ஸ்லயும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதெல்லாமே வந்து அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள தான் வரும். அண்ட் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ட்ராக்கிங் சாஃப்ட்வேர். இவங்களால வந்து கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷனை ஐபாலோட ட்ராக்கிங் வச்சு கூட அக்சஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சிடிஏ பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். அதுக்கு நீங்க சிடிஏ பட்டனை ப்ராமினென்ட்டாக வைக்கணும். ஓகே, ஐ ட்ராக்கிங் சாஃப்ட்வேருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு சிடிஏ பட்டனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற கொஸ்டின் நமக்குள்ள வரலாம். ஏன்னா நீங்க வைக்கக்கூடிய பட்டன் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஐ ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் அதை அக்சஸ் பண்ண முடியும். இந்த WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நீங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ல நீங்க வைக்கிற பட்டன் பேஸ் பண்ணி தான் ஐ ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். அப்போ ஐ ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் இருந்தாலும் அது கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா நீங்க WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு அக்சஸபிலிட்டினா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ், பீப்புள் ஹூ ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் டிஃபரெண்ட்லி ஆர் மோர் ஸ்லோலி. லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க, இல்லைனா வந்து ட்ரபிள் ஃபோக்கஸிங், அவங்களால வந்து ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அண்ட் டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ், அவங்களால வந்து சிம்பிளான ஒரு லாங்குவேஜ் தான் படிக்க முடியும். அவங்களால வந்து காக்னிட்டிவ் லோட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கக்கூடியவங்க தான் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு டெக்னாலஜி எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜ். இதனால தான் நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாம நம்மளோட டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்பவுமே UX அண்ட் UI பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ தட் அவங்களால வந்து ஈஸியாக அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாவோ இல்லை வந்து நீங்க ரொம்ப ஜாகண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லைனா வந்து ஒரு 5 to 10 லைன்ஸ் எழுதிருந்தீங்கன்னா அவங்களால வந்து காக்னிட்டிவ் லோடு அதிகமாக எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டாண்டர்டுக்காக தான் சிம்பிள் அண்ட் கிளியர் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். கன்சிஸ்டன்ட் லேஅவுட், ஒரு லேஅவுட்டை கன்சிஸ்டன்டா கொண்டு போகணுன்றதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். ஏன்னா நீங்க ஒரு 4 பேஜுக்கு வந்து ஒரு லேஅவுட் வச்சுட்டு தென் 5th பேஜில் போயிட்டு நீங்க வேற லேஅவுட் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அமைய ரைட் பேஜ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த விஷயத்தை அவங்களால டேக்கிள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாம பண்ணக்கூடிய டிசைனை வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ஸா கொண்டு போகணும். இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நாம கன்சிஸ்டன்சி லேஅவுட்டை கிரியேட் பண்றோம். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். இதுக்கே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். நம்ம வந்து நான் எந்த ஸ்டெப்ல நீங்க இருக்கீங்க, இதை முடிச்சதுக்கு அப்புறம் எது நடக்க போகுது, இது எல்லாமே வந்து இத மாதிரி காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க பண்ணணும். நாம நினைக்கலாம் இல்ல என்னோட யூசர்ஸ் வந்து ரொம்ப டெக்கியா இருக்காங்க, ஸோ அதனால வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்லாம் காட்டணுன்ற அவசியம் இல்லை, நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்ஸ்மே அக்சஸபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்சஸபிலிட்டியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ்ல அடுத்து பார்க்குற விஷயம் ஸ்பீச் இம்பேர்மெண்ட்ஸ். பீப்புள் ஹூ ஹேவ் டிஃபிகல்ட்டி ஸ்பீக்கிங் கிளியர்லி அட் ஆல், கிளியராவோ இல்ல அவங்களால வந்து சுத்தமாக பேச முடியாம இருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து ஸ்பீச் இம்பேர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்களுக்கு டெக்னாலஜி என்ன சப்போர்ட் பண்ணுது, டிசைன்ல நாம என்ன கன்சிடர் பண்ணணும்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டூல்ஸ். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்பீச் டூலா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ தட் அவங்களால வந்து ஒரு அப்ளிகேஷனை ஒரு டெக்ஸ்ட் அவங்க டைப் பண்ணிட்டு அதை வந்து ஸ்பீச்சாவோ மாற்ற முடியும். ஸோ தட் இந்த டெக்னாலஜி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால தான் வாட்ஸ்அப்பில் நமக்கு டெக்ஸ்ட்டும் வச்சிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜும் வச்சிருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து சில இடத்துல நம்ம வந்து பேசி தான் ஆகணும். பட் இந்த மாதிரி பேச முடியாதவங்களுக்காக தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் டூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்களால டைப் பண்ண முடியும். அவங்க என்ன டைப் பண்ணுறாங்களோ அது வந்து வாய்ஸ் கமெண்டாக கூட அவங்களுக்கு போகும். அக்சஸபிலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அது நான் இதுதான் சொல்லுவேன், நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு டிசைனராக இருக்கக்கூடிய நாம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சே ஆகணும். பிகாஸ் நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் தட் அஃபெக்ட் பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட் ஆர் நர்வஸ் சிஸ்டம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கக்கூடியவங்க எஸ்பெஷலி நம்ம ஆட்டிசம் சைல்டாக இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறோமா? கண்டிப்பாக கிடையாது. நான் டிசைன் பண்ணுற அப்ளிகேஷன் அவங்களே யூஸ் பண்ணணும். அவங்களுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுறதை விட நான் கிரியேட் பண்ணுற டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குமே உண்டானது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா
நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன், இதை நீ யூஸ் பண்ண முடியாது, உனக்காக நான் வேற ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இல்ல நான் கிரியேட் பண்ண டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும்ன்றது தான் ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் உள்ளவங்களுக்காகவும் நாம ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன் கன்சிடரேஷன் அண்ட் டெக்னாலஜி கன்சிடரேஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிசேபிள் ஆட்டோ பிளேயிங் வீடியோஸ் வித் சவுண்ட். இன்கேஸ் நம்ம ஒரு வெப் மொபைல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம், அந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ பிளேஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம டிசேபிள் பண்ணி வைக்கணும் ஆட்டோ பிளேயர். ஏன்னா இமீடியட்டா ஒரு ஆட்டோ பிளே ஆகும் பொழுது அது சவுண்டோட வந்ததுன்னா இது போல நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்க டிசைன் பண்ணும்போது இந்த ஸ்டாண்டர்டை நீங்க ஃபாலோ பண்ணணும். அண்ட் அலோ எக்ஸ்ட்ரா டைம் டு கம்ப்ளீட் ஃபார்ம்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க அக்சசிபிலிட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இது போல சிச்சுவேஷன்ல இவங்களுக்காக அக்சசிபிலிட்டி டூல்ஸ் அக்சஸ் பண்ணி ஒரு வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்றாங்கன்னா சிஸ்டம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கும் ஒரு ஃபார்மோ இல்ல ஒரு டாஸ்கோ கம்ப்ளீட் பண்றதுக்கு. அவாய்ட் ரேபிட் பிளிங்கிங் அண்ட் ஃபிளாஷிங் கண்டென்ட். இந்த மாதிரியான நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களால இமீடியட்டா ஒரு பிளிங்கிங் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்களோ இல்ல ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய ஃபிளாஷிங் கண்டென்ட் அவங்களால பார்க்க முடியாது. இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாமே அவங்க அக்சசிபிலிட்டி டூலை வச்சு தான் அக்சஸ் பண்றாங்க. ஸோ அந்த அக்சசிபிலிட்டி டூல்ஸ் சரியா ஒர்க் ஆகணும்னா நம்மளோட டிசைனும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். அப்போதான் இந்த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை இவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு அக்சசிபிலிட்டினா என்ன அண்ட் அக்சசிபிலிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவங்க எது மாதிரியான டெக்னாலஜி அண்ட் டிசைன் கன்சிடரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் இவங்க எல்லாமே நீங்க கிரியேட் பண்ற அப்ளிகேஷனை எக்ஸாக்டா மற்றவங்க எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே போல எந்த இடத்துலையும் நேவிகேட் பண்ணி போக முடியும். எந்த இடத்துல ஸ்டக் ஆகாம உங்க அப்ளிகேஷனை சக்சஸ்ஃபுல்லா அக்சஸ் பண்ண முடியும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இப்போ நான் சொன்ன இந்த டிசைன் கன்சிடரேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அஸ் எ டிசைனரா நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அந்த விஷயம் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜின் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட நான் ஒரு டிசைன் ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுக்கு முக்கியமா எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இது ஏன் கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு இதோட எவால்யூஷன் இருந்திருக்குன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அந்த டாபிக் பத்தி தான் இப்போ நான் பேச போறேன். அக்சசிபிலிட்டியோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன அண்ட் இதோட எவால்யூஷன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை யாராவது 90s கிட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் early 90sலாம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, யூசர் எக்ஸ்பீரியன்ஸே பார்க்க முடியாது நம்மளோட வெப்சைட்ல. அப்பெல்லாம் நிறைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது, எல்லாமே வெப் அப்ளிகேஷன் தான். ஈவன் தோ வெப் அப்ளிகேஷன் தான் அக்சஸ் பண்ணாலுமே நம்மளால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா டெவலப்மெண்ட் கன்சர்ன்ஸ் அவ்வளவு இருந்துச்சு அண்ட் யூஎக்ஸோட எவால்யூஷனுமே அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல தான் இந்த WCAG உள்ள வராங்க. இந்த வெப் கண்டென்ட் அக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணி 1999ல ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்தவங்க W3C. இந்த W3C யாருன்னா த வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். இவங்க தான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு பேசிக்கான ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்றாங்க 1999ல. இந்த 1999ல இருந்து 2008குள்ள நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணிருப்பாங்க, நிறைய ஃபீட்பேக் அண்ட் பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கைட்லைன்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி 2.0வா ரிலீஸ் பண்றாங்க. இந்த இடத்துல தான் போர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. போர் பிரின்சிபல்ஸ்னா 4 இல்ல POUR போர் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. Perceivable, Operable, Understandable, Robust. இதை பத்தி ரொம்ப டீடைல்டா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் மோர் ரீசன்ட்லி இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம். பிகாஸ் இப்போ கரண்டா நாம இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்றோம். இன்னைக்கு நீங்க போயிட்டு WCAG நீங்க படிக்கணும், அதோட ஸ்டாண்டர்ட்ஸை படிக்கணும், கைட்லைன்ஸ் என்ன, அக்சசிபிலிட்டி என்னன்னு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் WCAG-ஓட 2.2. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்குள்ள இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் நாம இப்போ ஃபாலோ பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ல ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ் அக்சசிபிலிட்டியோட நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் WCAG-ஓட 2.2 கைட்லைன்ஸ் தான் தெரியணும். இந்த 2.2ல நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நிறைய கிரைட்டீரியா கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் அதே போல தான் இந்த ஃபீட்பேக் டேட்டா வச்சு தான் அவங்க நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. WCAG 2.2 கைட்லைன்ஸை தெளிவா போய் படிச்சு பாருங்க. உங்களுக்கு அதுல நிறைய ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். WCAG 2.2ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு UX இல்ல ஒரு விஷுவல் டிசைனர் இன்டர்வியூக்காக நீங்க போயிருக்கீங்கன்னா அந்த இன்டர்வியூ பேனல்ல நான் இருந்தேன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பேன். Why accessibility is important in UX? இந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் எல்லா டிசைனருக்கும் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ஒரு அக்சசிபிலிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் பாப்புலேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன், அவங்களை நான் கன்சிடரே பண்ணல அப்படின்னு தான் நான் மீன் பண்றேன். பிகாஸ் நான் ஒரு டிசைன் பண்றேன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாங்கல்ல, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே ஈக்குவல் தான் அப்படின்னா அப்ப நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்குமே உண்டான ஒரு சிச்சுவேஷன் தான் நான் கிரியேட் பண்ணணும். அப்போ அக்சசிபிலிட்டி டிசைன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் எல்லா டிசைன் இன்டர்வியூலும் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எத்திக்ஸ். நான் எவ்வளவுதான் டிசைன் ஒரு யூசர் ரிசர்ச் இல்ல சைக்காலஜி டிசைனோட பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலுமே எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. அஸ் அ டிசைனரா இல்லாம ஒரு ஹியூமனா நான் கிரியேட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும்னு நினைக்கிறேன்
வைக்கணும். லெட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணுறேன். நான் எப்படி இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணுறனோ அதே போல தான் வந்து பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்க இல்லை கேட்கும் திறன் குறைபாடு உள்ளவங்க இவங்க எல்லாமே நான் யூஸ் பண்ண மாதிரியே தான் அவங்களே யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். என்னால் ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியுது, உன்னால் யூஸ் பண்ண முடியலையா, ஏன்னா உனக்கு வந்து கேட்கும் திறன் கம்மியாக இருக்குது, அதனால வந்து இந்த விஷயம் உனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எத்திக்ஸ். இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது accessibility ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். செகண்ட் ஒன் வைடர் ரீச் அண்ட் மார்க்கெட். பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது as I already mentioned there is a significant population who have disabilities. ஸோ நான் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணும்பொழுது ஓவராலா மொத்த பாப்புலேஷனுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர்த்து சில பேருக்கு மட்டும் அது யூஸ் ஆகும்னு நான் சொல்லவே முடியாது. ஸோ பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது வைடர் ஆடியன்ஸ் தான் கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கண்டிப்பா accessibility is so important. லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிஸ்க். நிறைய பேர் கேட்போம் accessibility சட்டமா அப்படின்னு சொல்லி. எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு லா தான். நிறைய கண்ட்ரீஸ்ல யூரோப் அண்ட் அமெரிக்கா அண்ட் ஈவன் இந்தியாவில் கூட வந்து இதுக்குண்டான லாஸ் இருக்கு. இந்த accessibility ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம ஒரு வெப்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஏதாச்சும் கம்பெனி ரிலீஸ் பண்ணாங்கன்னா சில கண்ட்ரில அவங்க மேல லாஸ் கொண்டு வரதுக்கு ஆக்டே இருக்கு. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் இருக்கு அண்ட் யூரோப் கண்ட்ரீஸ்ல வந்து யூரோப்பியன் accessibility ஆக்ட், இந்த மாதிரி ஈவன் இந்தியாலுமே இருக்கு. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஸ் பத்தி டீடைல்டா அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இது எல்லாத்த விட accessibility ஏன் UXல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சொல்லக்கூடிய விஷயம் பெட்டர் யூசபிலிட்டி ஓவரால். பிகாஸ் நான் இவங்க கொடுத்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணும்பொழுது என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டரா எக்ஸ்ட்ராடனரியா இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர் கான்ட்ராஸ்ட் அண்ட் டைபோகிராஃபி, H1, H2, H3, சப்டைட்டில், டைட்டில் ஏன் இதெல்லாம் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி டைபோகிராஃபி ஏன் நம்ம கன்சிடர் பண்றோம், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள நான் ஒரு டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நாட் ஓன்லி டிசைனர்ஸ் ஈவன் டெவலப்பர்ஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. பிகாஸ் இது வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் மாடல்ல போயிட்டு இருக்கும். ஸோ நான் பண்ணக்கூடிய டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டரா கொண்டு போறதுக்குமே இந்த accessibility ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண்ட் ரெப்புடேஷன் அண்ட் ட்ரஸ்ட். ஃபேமஸான பிராண்ட்ஸ் எப்பயுமே வந்து அவங்களோட ரெப்புடேஷனை உடைக்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் மெட்டால ஒரு சின்ன ஒரு பட்டனோட கலரை சேஞ்ச் பண்ணா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இந்த பட்டனோட கலரை இமீடியட்டா நான் சேஞ்ச் பண்ணா எனக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருக்கும்ன்ற விஷயங்கள் பிசினஸ் ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ பிசினஸோட ரெப்புடேஷன் கிரியேட் பண்றதுக்காகவும் accessibility ஸ்டாண்டர்ட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவும் accessibility ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் UX. accessibility ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்றதுக்கு லாஸ்ட் பாயிண்டா இந்த ஃபியூச்சர் ரெடி டிசைன் நான் சொல்லுவேன். அப்கோர்ஸ் வந்து என்னோட வீடியோல நான் AR ரிலேட்டடா VR ரிலேட்டடா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா அதையும் பார்த்துருங்க. பிகாஸ் இன் ஃபியூச்சர் வந்து AR VR தான். நம்ம எப்படி AI இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்கிரீன்ஸ் இல்லாம ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் தான் நம்ம அக்சஸ் பண்ற மாதிரி ஆகும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் போகும்பொழுது இந்த மாதிரியான accessibility ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு நான் டிசைன் லேர்ன் பண்றேன் அப்படின்னா என்னால் ஈஸியா அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ண முடியும். இந்த விஷயங்களுக்காக accessibility ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். வாட் இஸ் accessibility அண்ட் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்காக தான் இந்த accessibility பண்றோம். டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் இவங்க இது மாதிரியான டெக்னாலஜி அண்ட் டிசைன் கன்சிடரேஷன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆஃப் WCAG அண்ட் இது எங்க கிரியேட் ஆச்சு, இதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஸ் என்ன அண்ட் ஆல்சோ why accessibility is important in UX, இந்த மாதிரியான விஷயங்களை சோஃபா நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ WCAG என்ன, அதோட ஹிஸ்டரி அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசலாம். WCAG stands for Web Content Accessibility Guidelines published by the W3C under WAI. இந்த W3CA வந்து WAI அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் இருக்கு. அவங்க தான் வந்து வெப் accessibility initiative. இவங்க தான் வந்து WCAG ஓட கைட்லைன்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. W3C இவங்க ஏன் வந்து WCAG ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா மேக்கிங் த வெப் ஃபார் எவ்ரிஒன், இதுதான் வந்து அவங்களோட கோட்டு. ஒரு வெப் அப்ளிகேஷனை எல்லாருக்குமே உண்டானதா கிரியேட் பண்றேன், ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் கிடையாது அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஏன்னா நான் கிரியேட் பண்ணக்கூடிய வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்குமே உண்டானது. ஸோ இதுக்குண்டான ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்றதுக்காகவும் அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதுக்குள்ள வந்து டைரக்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, இது இல்லாம வந்து பப்ளிக்குமே கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணி இதுல இருந்து தான் வந்து WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட் ஆல்வேஸ் கீப் ஆன் ஐட்ரேட்டிங் அண்ட் இம்ப்ரூவிங். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ்லாம் வந்து கீப் ஆன் ஐட்ரேட்டிங், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைன், இப்போ WCAG ஓட எவாலுவேஷன் என்ன பார்க்கலாம். WCAG 2.2 இப்போ நம்ம அக்சஸ் பண்றோம். அப்போ இனிஷியலா அவங்க என்ன கொண்டு வந்தாங்க, இது எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கு, அவங்களோட ஒவ்வொரு ரிலீஸ்லயுமே என்ன பண்ணிருப்பாங்கன்ற விஷயங்களை பார்க்கலாம். WCAG 1.1 இதுதான் வந்து 1999ல கொண்டு வந்தாங்க. ஒரு 14 கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் WCAG 2.0 2008ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க வித் 4 பிரின்சிபல்ஸ் அண்ட் சக்சஸ் கிரைட்டீரியா. இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா இந்த WCAG ஓட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் அவங்க வந்து 4 பிரின்சிபல்ஸ் which I have already mentioned, அது வந்து நம்ம டீடைலா போய் பேசலாம். WCAG 2.1 இந்த 2008க்கும் 2023க்குள்ளேயும் நடுவில் வந்து 2.1 அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் நமக்கே தெரிஞ்சிருக்கும் early 2000ல தான் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியரா யூஸ் பண்ண ட்ரை பண்றோம். அந்த இடத்துல வந்து 2.1 இதுல என்ன பண்றாங்கன்னா மொபைல் வெர்ஷனுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸும் கிரியேட் பண்றாங்க. லோ விஷன் உள்ளவங்க அண்ட் காக்னிட்டிவ் கிரைட்டீரியா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண எந்த கைட்லைன்ஸ்லுமே வந்து மொபைல் வெர்ஷனை பத்தியோ இல்ல லோ விஷன் உள்ளவங்க அண்ட் காக்னிட்டிவ் கிரைட்டீரியா இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க ஆட்
பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து 2.1 தான் ஆட் பண்ணுறாங்க. இது எக்ஸாக்டாக டேட் தெரியல, பட் WCAG 2.1 தான் இந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து 2.2 WCAG 2.2 which is released 2023. இங்கே தான் வந்து நியூ கிரைட்டீரியா அரௌண்ட் ஃபோக்கஸ் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் அண்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்சிடரேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரியணும்னா நீங்கள் WCAG 2.2ல இருக்கக்கூடிய கைட்லைன்ஸை படிச்சு பாருங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், எக்ஸ்ட்ராடினரி, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான கம்ப்ளீட் நாலேஜை இந்த WCAG 2.2ல கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, விஷுவல் டிசைனராக இருக்க நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா சிம்பிளாக வந்து இப்போ என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் பட்டன் இருக்கு, ரைட்? பட்டன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஏன் கொண்டு வந்தாங்க? ஓவர் ஸ்டேட் பண்ணும்போது ஏன் இருக்கு? ஃபோக்கஸ்டு ஸ்டேட் ஏன் கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்குள்ள வரணும். அது வரலன்னா இப்போ நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா வரும். இப்போதான் வந்து WCAG 4 பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்தாங்க. POUR அப்படின்ற ஒரு 4 பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த 4 பிரின்சிபல்ஸ் கொண்டு வரும்போது தான் நமக்கு வந்து இந்த பட்டன் ஸ்டேட்ஸ் அண்ட் கேப்ஷன் ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த 4 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் நாம ஒரு டிசைன் சிஸ்டமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், Perceivable. நான் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாராலையும் பர்சீவ் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால தான் வந்து டெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. செகண்ட் ஒன், Operable. இந்த இடத்துல தான் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட்ஸ் பட்டன்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா யூசர் மஸ்ட் பி நேவிகேட் வித்வுட் எனி ஹெல்ப் அண்ட் ஆல்சோ அவங்க எந்த இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது. நம்ம டிசைன்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே அவங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த விஷயத்தை சால்வ் பண்றதுக்காக தான் கீபோர்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஸ்டேட்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பட்டன்ல ஏன் இவ்வளவு ஸ்டேட்ஸ் வைக்கிறோம்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்டபிள். கான்டென்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் லாஜிக் மஸ்ட் பி ப்ரெடிக்டபிள் அண்ட் கிளியர். விச் மீன்ஸ் நான் ஒரு லேஅவுட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த லேஅவுட் எப்பயுமே வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். அதனால தான் வந்து ஒவ்வொரு பிராண்டுமே வந்து அவங்களோட பிராண்டிங் கைட்லைன்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த பிராண்டிங் கைட்லைன்ஸ் இந்த அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸோட மேட்ச் ஆயிருக்கணும். அந்த அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் மேட்ச் பண்ணி தான் ஒரு பிராண்டிங் கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க ஜெனரலா போயிட்டு பிராண்டிங் கைட்லைன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அக்சஸபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கூட அலைன் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் சிஸ்டம் கிரியேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்பதான் நீங்க இந்த 4 பிரின்சிபல்ஸ்ல தேர்ட் ஒன்னை கவர் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், ரோபஸ்ட். கண்டென்ட் மஸ்ட் ஒர்க் அக்ராஸ் யூசர் ஏஜென்ட்ஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ். அஃப்கோர்ஸ் as I already mentioned, நீங்க ஒரு அக்சஸபிலிட்டி டூல் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணாலுமே நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும். பிகாஸ் அக்சஸபிலிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே நாம கிரியேட் பண்ணக்கூடிய டிசைனை அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதை அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி நீங்க ஒரு டிசைன் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ஸ்கிரீன் ரீடர் உங்க அப்ளிகேஷன்ல அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். நாம கிரியேட் பண்ற அப்ளிகேஷன்ல ஸ்கிரீன் ரீடர் ஒர்க் ஆகாது அப்படின்னா அப்ப நீங்க இந்த ஃபோர்த் பாயிண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 4 பிரின்சிபல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட டிசைன் 100% அக்சஸபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸோட அலைன் ஆயிடும். இந்த WCAG-க்குள்ள நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும். நான் எடுத்த உடனே போயிட்டு WCAG-ஓட 0 கம்ப்ளைண்ட்ஸாக கொண்டு போக முடியுமான்னா அது சாத்தியம் இல்லைன்றதுக்காக தான் அவங்க நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்காம. அதெல்லாம் வந்து நிறைய லாஸ் இருக்கு. இந்த லா எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா WCAG-ஓட AAA ஸ்டாண்டர்ட்ஸோட வரணும். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய டிசைன் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் A இல்ல AA இல்ல AAA ஸ்டாண்டர்ட்ஸ்ல நான் கிரியேட் பண்ண போறேன். ஒரு AAA ஸ்டாண்டர்ட்ஸ்ல நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா which is 0 complaints. இல்ல நான் AA ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்குன்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்றேன். அந்த பட்டன் வந்து AA ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கும். இல்ல நான் டைபோகிராஃபி ஃபாலோ பண்றேன். அந்த டைபோகிராஃபி AAA ஸ்டாண்டர்ட்ஸ்ல நான் ஃபாலோ பண்றேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் A ஸ்டாண்டர்ட்ஸ்லயாவது நான் வந்து ஒரு டிசைனை கிரியேட் பண்ணணும். இந்த சிங்கிள் A ஸ்டாண்டர்ட்ஸ்ல கூட கவர் ஆகாத மாதிரி நான் ஒரு டிசைனை கிரியேட் பண்றேன்னா அது லாக்குள்ள வந்துரும். அப்போ அதோட கான்சிக்வன்ஸும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ WCAG-ஓட ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது எல்லாமே வந்து குளோபல் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அக்சஸபிலிட்டி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வரும். இதுக்கு உங்களுக்கு சிங்கிள் A ஸ்டாண்டர்ட்னா என்ன, AA ஸ்டாண்டர்ட்னா என்ன, AAA ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியணும். இது தெரியணும்னா நீங்க WCAG-ஓட 2.2 கைட்லைன்ஸ் படிக்கணும். அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உண்டான கிரைட்டீரியாவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். Okay, great. Hope this will help you to understand what is accessibility and accessibility standards na enna, இதுக்குள்ள இருக்கக்கூடிய WCAG இது யார் கொண்டு வந்தாங்க, இதோட ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் என்ன, and also as a UX designer எனக்கு என்ன தெரியணும், யாருக்காக இந்த WCAG பண்றேன், இதுக்குள்ள இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அண்ட் இந்த டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க இப்போ இந்த டெக்னாலஜியை டிசைன் கன்சிடரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பா இந்த பாட்காஸ்ட் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த எபிசோட்ல இந்த அக்சஸபிலிட்டியோட UX அண்ட் விஷுவல் டிசைன் கன்சிடரேஷன் அண்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பத்தி பேசியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அக்சஸபிலிட்டியை 0 கம்ப்ளைண்ட்ஸ்ல ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது மாதிரியான அடுத்தடுத்த டாபிக் நான் ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த டாபிக் எனக்கு தெரியல, இது வந்து டீப் டைப் பண்ணலாம், இது விஷயம் எனக்கு தெரியுது, பட் இது இன்னும் கொஞ்சம் டீப் டைப் பண்ணி பேசலாம், அண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் ஃபர்தர் அண்ட் ஐ வில் ட்ரை டு கவர் தோஸ் டாபிக்ஸ் as well. See you in my next video.